நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் நான் முதல்வன் திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்தும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் அதில் நடக்கும் முறைகேடுகளை கண்டித்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் இந்தி கட்டாயம் என மும்மொழி அமல்படுத்துதலை கண்டித்தும் நான் முதல்வன் திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்தும் தமிழ் மாணவர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நான் முதல்வன் திட்டத்தின் பெயரை மாற்றாதே என்ற கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்திற்கிடையே பேசிய சென்னை மாநில கல்லூரி தமிழ் மாணவர் மன்ற தலைவர் ஈஸ்வரமூர்த்தி, நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாட்டு மக்களும் மாணவர்களும் போராடி வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டு மாணவர்களின் கனவுகளை வஞ்சிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். திட்ட பெயரை மாற்றுவது என்பது முதலமைச்சர் விஜயின் அச்சத்தின் வெளிப்பாடு என்று கூறினார். 2017 தொட்டு நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிற முழக்கத்தோட தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மாணவர்களும் களத்தில் போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலையும் மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டு அது கிளப்புல போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்யணுங்கிற குரல் தான் தமிழ்நாடு எங்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களையும் மாணவர்களோட மருத்துவ கனவை சிதைக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீட் தேர்வை ஒழுங்கா கூட நடத்த தகுதி வக்கில்லாத அரசா தான் ஒன்றிய அரசு இருக்கு. நீட் தேர்வு பேப்பர் விடைத்தாள் கசியுது, மறுதேர்வு நடத்துறாங்க. அல்ல மன உளைச்சல்ல எண்ணற்ற மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. தொடர்ந்து நீட் ஒரு உயிர்கொல்லி தேர்வா தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு. எங்களோட எளிய பிள்ளைகளோட மருத்துவ கனவை கொல்ற தேர்வா தான் நீட் தேர்வு இருக்கு. இந்த நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும்.